Hello everyone, this is Achita. Welcome you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Charlie Perkins Gilman ஓட The Yellow Wallpaper என்ற ஷார்ட் ஸ்டோரியோட entry 5 ஓட text explanation பார்க்க போறோம். So entry 1 to 4 வரைக்குமான text explanation ஓட வீடியோ லிங்க் descriptionல இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. She starts her entry. It is so hard to talk with John about my case because he is so wise and because he loves me so. But I tried it last night. It was moonlight. The moon shines all around just as the sun does. I hate to see it sometimes. It creeps so slowly and always comes in by one window or another. John was asleep and I hated to awaken him. So I kept still and watched the moonlight on that undulating wallpaper till I felt creepy. The faint figure behind seemed to shake the pattern just as if she wanted to get out. So finally, அவங்க என்ன பண்றாங்க, ஜான் கிட்ட அவங்கள பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா ஜான் கிட்ட அவங்களால பேச முடியல. பிகாஸ் ஜான் வந்து ரொம்ப ஹீஸ் அ ஸ்கெப்டிக் பர்சன், நம்மளுக்கு தெரியும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஜானுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க பேசினாங்கன்னா ஜான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ பட் இருந்தாலும் நம்மளோட மனசுல இருக்கிறத வெளில சொல்லிடலாம், வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து இந்த என்ட்ரிக்கு முன்னாடி நாள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நைட்ல வந்து பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப வந்து நைட் ஆயிடுச்சு, மூன் லைட் இருக்கு. ஸோ மூன் வந்து கம்ப்ளீட்டா ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ மூன் வந்து ரோஸ் ஆன டைம் தான் அது. எப்படி வந்து சன் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்து வருவோம், அதே மாதிரி மேல வந்து ஃபுல்லா சன்ஷைன் இருக்க மாதிரி மூன் ஷைன் இருக்கு. சரியா? சம்டைம்ஸ், சரியா, ஐ ஹேட் டு see it sometimes. அவங்களுக்கு வந்து மூன் லைட் பிடிக்கிறதே இல்லை. பிகாஸ் மூன் லைட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் கிடைக்குது. அந்த வால்பேப்பரை பார்க்கும்போது, நான் உங்களுக்கு நைட் டைம்ல வால்பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு பயங்கர ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அவங்களுக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை. அதை பார்த்த உடனே அந்த வால்பேப்பர் எப்படி இருக்குன்னா அது பொறுமையா க்ரீப் ஆகுற மாதிரி இருக்கு. ஆல்வேஸ் கம்ஸ் இன் பை ஒன் விண்டோ ஆர் த அதர். நெக்ஸ்ட் ஒன் வந்து மூன் லைட்டை சொல்றாங்க. மூன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லோவா வருது. அதுவே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதாவது அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊர்ந்து வர மாதிரி மேல வந்து க்ரீப் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாம நிறைய விண்டோ இருக்காங்க. ஒரு விண்டோ இல்லைன்னா இன்னொரு விண்டோ, இன்னொரு விண்டோ இல்லைன்னா இன்னொரு விண்டோன்னு சொல்லிட்டு 3 விண்டோலயும் மாறி 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 அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரியா? சன்ஷைன் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே வந்து பிரைட்டரா இல்ல, ஆக்சுவலா அவங்களோட வியூ அது. சரியா? ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துட்டே இருக்க மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மூன் சுத்தமா பிடிக்கவே இல்லை. சரி, ஜானை வந்து எழுப்பலான்னு பார்த்தா ஜான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எழுப்பவும் மனசே வரல. சோ அது வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மூன் லைட்ல அந்த வால்பேப்பருடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த மூன் லைட்ல அந்த வால்பேப்பர் தெரியறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு க்ரீப்பி ஃபீல் வருது. சரி, க்ரீப்பி மீன்ஸ் அப்படியே அந்த கிராலிங் ஃபீல் வந்து அவங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ஃபெயிண்ட் ஃபிகர் அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஃபெயிண்ட் ஃபிகர் பிஹைண்ட் seemed to shake the pattern just as if it wanted to get out. தட் இஸ், அதாவது அந்த வால்பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, அந்த பார் போட்டு அது என்னமோ ஜெயில அடைச்சிருக்க மாதிரி இருக்குல்ல அந்த ஃபிகரை, அந்த ஃபிகர் அந்த கம்பியை போட்டு உலுக்கிட்டு உள்ளேந்து வெளியில வர ட்ரை பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. சரி, அவங்க வந்து இமேஜின் பண்றாங்க. நெக்ஸ்ட் he says, I got up softly and went to feel and see if the paper did move, and when I came back John was awake. What's that, little girl? He said. Don't go walking about like that, you will get cold. I thought it was a good time to talk, so I told him that I really was not gaining here and that I wished he would take me away. Why, darling, said he, our lease will be up in 3 weeks and I can't see how to leave before. The repairs are not done at home and I cannot possibly leave town just now. Of course, if you were in any danger, I could and would. But you really are better, dear, whether you can see it or not. I'm a doctor, dear, and I know. You are gaining flesh and color. Your appetite is better. I feel really much easier about you. ஸோ என்ன பண்றாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது என்னமோ க்ரீப் ஆகுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை, அது உடச்சிட்டு வெளில வர ட்ரை பண்ற மாதிரி. அந்த ஷேக்கை பார்த்துன்னு உடனே கிட்ட போறாங்க. கிட்ட போய் அந்த வால்பேப்பரை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. நிஜமாவே அந்த வால்பேப்பர் ஷேக் ஆகுதா, மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் முடிச்சுக்கிட்டார். சரியா? ஜான் வந்து எழுந்து உட்கார்ந்துருக்காரு. கேக்குறாரு, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவரே சொல்றாரு, இந்த மாதிரி நைட்ல எல்லாம் எழுந்து வாக் பண்ணாதீங்க, கோல்டு வந்துரும், வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க உடனே பரவாயில்ல எழுந்துட்டாரு, நல்லாதான் பேசுறாரு, கொஞ்சம் பேசி பார்ப்போம், இதுதான் நல்ல டைம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை, என்னால இந்த இடத்துல இருக்க முடியல, ஐம் நாட் கெய்னிங் ஹியர், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாலாம் இல்லை, என்னை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் கேட்கிறாரு, ஏன் வெளியில போகணும், நம்மளோட லீஸ் இன்னும் முடியல, இன்னும் ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு, 3 வீக்ஸ்ல முடிய போகுது, அதுக்குள்ள நம்ம எப்படி வந்து போக முடியும், அதுவும் இல்லாம நம்ம வீடு இருக்குல்ல, அதாவது அவங்களோட ஹோம்ல வந்து இன்னும் அந்த ரிப்பேர் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லா முடியல, அது மட்டும் இல்லாம இந்த லீஸ் முடியாம ரிப்பேர் ஒர்க் எல்லாம் முடியாம நம்ம எப்படி வந்து டக்குன்னு காலி பண்ண முடியும், என்னால இப்போதைக்கு டவுனை விட்டு வர முடியாதே, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நான் கூட்டிட்டு போவேன், கண்டிப்பா வந்து வீட்டை விட்டு போயிடலாம், பட் ஆனா நீயும் எப்படி இருக்க, ரொம்ப நல்லா தான் இருக்க, இப்ப வந்து ரொம்ப பெட்டரா இருக்க, நீ நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு தெரியுது, ஏன்னா நான் ஒரு டாக்டர், அதனால எனக்கு உன்னை பார்க்கும்போது நல்லா தெரியுது, உன்னோட அப்பியரன்ஸ் வச்சு நான் சொல்லும் போது யூ ஆர் ஆல்ரைட்னா, கொஞ்சம் ஃபிளஷ் வேற இருக்கு, தட் மீன்ஸ் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பில்ட் ஆகி இருக்க, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முன்னாடி ரொம்ப டல்லா இருந்த, இப்போ வந்து உன்னோட ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டனிங் ஆயிருக்கு, உன்னோட ஸ்கின் பிரைட்டனா இருக்கு, அதே மாதிரி உன்னோட அப்பீடைட்டும் நல்லா தான் இருக்கு, ஓரளவுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்க இப்பதான், ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியரா இருக்கு உன்னை இப்ப நினைச்சா, ஸோ ஐ எம் ஹைலி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர் அண்ட் யூ ஆர் ஹெல்தி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்வர்ஸ் பண்றாரு. She gives a counter argument. I don't weigh a bit more, said I, nor as much, and my appetite may be better in the evening when you are here, but it is worse in the morning when you are away. Bless her little heart, said he with a big hug. She shall be as sick as she pleases. But now, let's improve the shining hours by going to sleep and talk about in the morning. And you won't go away, I asked gloomily. Why? How can I, dear? It's only 3 weeks more and then we will take a nice little trip of a few days while Jenny is getting the house ready. Really, dear, you are better. So அவங்க வந்து சொல்றாங்க, இல்லவே இல்லை, நான் வந்து ஒன்றும் ஐ டோன்ட் வெய் அ பிட் மோர், இதுக்கு மேலாம் நான் வெயிட் போட மாட்டேன், கண்டிப்பா இங்க இருந்தேன்னா இதுக்கு மேல எனக்கு வந்து செட் ஆகாது, இதுக்கு மேல என்னால முடியாது, என்னோட அப்பீடைட் நீங்க சொல்ற மாதிரி நான் நல்லா தான் சாப்பிடுறேன், எப்ப நல்லா சாப்பிடுறேன், ஈவினிங்ல தான் நல்லா சாப்பிடுறேன், நீங்க இங்க இருக்கும்போது, நீங்க இங்க இல்லாதப்போ மார்னிங் டைம்ல தான் அப்படி ஒன்றும் இல்ல, அது ரொம்ப வந்து வேர்ஸ் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு யாரோ ஒரு கம்பெனி வந்து அவங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு, she want to speak with them, பட் ஆனா அவங்களை தனியா விடுறது வந்து அவ்வளவு வந்து பெட்டரா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகல. உடனே இவர் என்ன பண்றாரு, ஓ லிட்டில், அவங்க என்ன நினைச்சுக்கிறாரு, ஜானை வந்து அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, பிளஸ் ஜஸ்ட் வந்து அவங்களோட இன்டிமேட் கான்வர்சேஷன் வந்துட்டு they are hugging each other. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து கவலையே படாத, உன்னுடைய நான் இல்லைன்றதுக்காக நீ வருத்தப்படுறல, சரி வருத்தப்படாது, சோ காலையில நீ ஃபீல் பண்றியா, சரி காலையில ஃபீலிங் காலையிலோட இருக்கட்டும், இப்ப வந்து நம்ம இந்த டைம் வந்து ஹாப்பியாக்கலாம், வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கம் லெட்ஸ் கோ டு ஸ்லீப், இத பத்தி காலையில நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, காலையில நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்கல்ல வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, என்ன விட்டுட்டு போக மாட்டீங்களா, காலையில பேசிக்கலாம் சொல்றீங்க, அப்ப என் கூட தான் இருக்க போறீங்கன்னு கேட்டோடனே, ஓ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, and you won't go away, அதாவது நீங்க என்ன கூட்டிட்டும் போக மாட்டீங்க, அதுதானே சொல்ல வரீங்க முடிவா அப்படின்னு அவங்க கேட்கும்போது யோசிக்கிறார். why, how can I, dear, எப்படி என்னால கூட்டிட்டு போக முடியும், ஒரே நீ வேணா யோசிச்சுக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, 3 weeks தான் இருக்கு நம்மளுக்கு இன்னும் இங்க இருக்க, தென் 3 வாரம் முடிஞ்சோடனே நம்ம இங்க இருந்து என்ன பண்ணலாம், ஒரு நைஸ் ட்ரிப் போலாம், வெளியில வேற எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு வந்து நல்ல ஒரு ட்ரிப் போவோம், அதுக்குள்ள ஜெனி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்க எல்லா ஹவுஸையும் வந்து ரெடி பண்ணி வைக்கிட்டோம், வீடை ரெடி பண்ணி வைக்கிட்டோம், நம்ம வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துடலாம், நீ இன்னும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப ரொம்ப நல்லா இருக்க, அதை நீ ஃபர்ஸ்ட் நம்ப, ரியலி நீ வந்து ரொம்ப பெட்டரா தான் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றாரு. Then she continues, better in body perhaps, I began and stopped short, for he sat up straight and looked at me with such a stern, reproachful look that I could not say another word. My darling, said he, I beg of you for my sake and for our child's sake, as well as for your own, that you will never for one instant let that idea enter your mind. There is nothing so dangerous or fascinating to a temperament like yours. It is a false and foolish fancy. Can you not trust me as a physician when I tell you so? So of course I said no more on that score, and we went to sleep before long. He thought I was asleep first, but I wasn't. I lay there for 4 hours trying to decide whether that front pattern and the back pattern really did move together or separately. So finally அவங்க என்ன சொல்றாங்க, better in body perhaps. So உடனே அவங்களுக்கு வந்து ஆனா இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு,
ஒருவேளை நான் பிசிக்கலா வேணா அப்படி பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், பட் ஆனா என்னோட மென்டாலிட்டி அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஜான் அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வருத்தத்தோட பாக்குற மாதிரி ஒரு ரெப்ரோச்சபிள் லுக்க கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அடுத்த வார்த்தை சொல்லவே வாயில வார்த்தை வரல. உடனே அவர் சொல்றாரு, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக, நம்ம குழந்தைக்காக, இன்னும் சொல்லணும்னா உனக்காகவும் சேர்த்து தயவு செஞ்சு அந்த தாட்டை என்ன பண்ணாத, உன்னோட மைண்டுக்குள்ள என்ட்ராக விடாத. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, இது ஒண்ணும் டேஞ்சரஸான விஷயம்லாம் கிடையாது, இல்ல ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயமும் கிடையாது. உன்னோட டெம்பரமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ இந்த மாதிரி யோசிக்காத, நான் உன் கூடவே தான் இருக்கு, நான் உன்னை விட்டுட்டு போறேன்ற மாதிரி நீ யோசிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயம் தான். நீ யோசிக்கிறல இங்க ஏதோ டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது ஃபால்ஸான விஷயம் தான். அதனால அது போய் அது உண்மை கிடையாது, நீ அதை நம்பாத. ஏன் நீ என்ன நம்ப மாட்டியா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பிசிஷியனா உன்கிட்ட சொல்றத நீ நம்ப மாட்டியா? நான் சொல்றத நீ நம்பலனாலும் பரவாயில்ல, ஒரு டாக்டர் சொல்றத நீ நம்பலாம்ல, அப்படியாவது என்ன நீ நம்பி பாரு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே, கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன், சோ அஃப்கோர்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தூங்க போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாரு, ஜானு ரைட் அவ தூங்கிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. பட் ஆனா இவங்க தூங்கவே இல்லை. தூங்காம என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 hours, தட் மீன்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே கண்ணை முடிச்சுட்டே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க, இவங்க மைண்டுக்குள்ள ஓடுறது ஃபுல்லா அது வால்பேப்பர் தான். என்ன யோசிக்கிறாங்க, அந்த ஃப்ரண்ட் பேட்டர்னும் பேக் பேட்டர்னும் ஒரே மாதிரி மூவ் ஆகுதா இல்ல தனித்தனியா மூவ் ஆகுதா, தட் இஸ் whether both of them are equally moving. அதான் அந்த பாரோட சேர்ந்து அந்த ஃபிகர் மூவ் ஆகுதா இல்ல பார ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபிகர் மட்டும் தனியா மூவ் ஆகுதா, அதாவது ஜெயிலோட சேர்ந்து போறாங்களா இல்ல ஜெயில விட்டு வெளில போறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. She continues, on a pattern like this, by daylight there is a lack of sequence, a defiance of law that is constant irritant to a normal mind. The color is hideous enough and unreliable enough and infuriating enough, but the pattern is torturing. You think you have mastered it, but just as you get well underway in following, it turns a back somersault and there you are. It slaps you in the face, knocks you down and tramples upon you. It's like a bad dream. The outside pattern is a florid arabesque, reminding one of a fungus. If you can imagine a toadstool in joints and interminable strings of toadstool budding and sprouting in endless convulsions. Why? That's something like it. It's sometimes. That's sometimes. So what she says here is, அந்த பேட்டர்னை பத்தி டே டைம்ல யோசிக்கிறாங்க. On a pattern like this by daylight. டேலைட்ல இந்த பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸே இருக்காது இதுல. தட் இஸ் டிஃபியன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் ஃபால்சிஃபையிங் அப்படின்னு கூட சொல்லலாம். Right? It is not so easy for a person to identify அப்படின்றதுதான் உண்மை. நம்மளால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. கண்ணுல இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கண்ணை கூசுற மாதிரி ஏதோ இரிட்டேட் பண்ண, நம்ம ஐஸ்க்கு வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த பேட்டர்னை பார்த்தா. கான்ஸ்டன்டா நம்மளோட நார்மல் மைண்டை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கும் டே டைம்ல அதை பார்த்தா. சரியா? அந்த கலர் எப்படி இருக்குன்னா ஓரளவு கொஞ்சம் மங்குன கலர் மாதிரி தான், கொஞ்சம் ஹைடியஸ் அன்ரிலையபிள் இன்ஃபியூரியேட்டிங் கலர் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பேட்டர்ன் மட்டும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிடும். சரி, ஒரு மாதிரி செக்டு பேட்டர்னோ இல்ல ஒரு மாதிரி கர்வ்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப டார்ச்சரிங் பேட்டர்ன் மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. So you think you have mastered it. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை பார்த்து நீங்க தட் மீன்ஸ் இதுதான் இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளவரண்ட் லாங்குவேஜ்ல கூட உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. அது மேலேருந்து உங்களுக்கு கீழே பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் இன்னொரு ஆங்கிள் நீங்க போய் பாத்தீங்கன்னா தட் இஸ் கெட் வெல் அண்டர் வே. இன்னொரு ஆங்கிள் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடும். அப்படியே உங்களை ஒரு பேக் சமர்சால்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும். ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நீங்க. சோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, தட் மீன்ஸ் அந்த இமேஜினேட்டிங் ஃபிகர், சரியா, அந்த லேடி வந்து இப்ப நம்ம நார்மலா பார்க்கும்போது நார்மல் வியூல இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனா ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேலே இருந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அதாவது பேக் சமர்சால்ட் அடிச்சுட்டு, அதாவது மேலே இருந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். தொங்கிட்டு பலான்னு நம்மள ஒரு அற விட்டா எப்படி இருக்கும். It slaps you in the face, knocks you down and tramples upon you. அப்படிதான் தோணும். அது ஒரு பேட் ட்ரீம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, அதாவது மேலே இருந்து கீழே தொங்கி நம்மள அடிச்சு கீழே தள்ளிட்டு நம்ம மேலே ஏறி போனா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்,
அந்த மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா ஏன்னா ரூம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. ஸோ தட் இஸ் சோ ஃபியர்ஸ், ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் சைட் பேட்டர்னை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாரிட் ஆர்பிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாரிட் இன் தி சென்ஸ் இட் மீன்ஸ் a kind of red pale color. சரியா? அந்த ஒரு பேல் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிஸ்க் கலர் மாதிரி ஒரு பேல் ரெட் கலர்ல ஒரு இன்டர்ட்வைன்ட் பேட்டர்ன் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளோரட் அரபிஸ்க் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். தட் மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு இன்டர்ட்வைன்ட்னா இப்படி இப்படி சுத்தி சுத்தி உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்படி ஒரு லைன் போயிட்டு திரும்ப அந்த லைன் வந்து இந்த இதுக்குள்ள வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா த்ரெட் வந்து இன்டர்ட்வைன் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரியும். அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஃபங்கஸ் எஃபெக்ட்ல இருக்கும். எப்படி வந்து ஃபங்கஸை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலோ இல்ல ஃபங்கஸோட இமேஜ் நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தெரியும். சரியா? அவுட் சைட் பேட்டர்னை பார்க்கும்போது இஃப் யூ கேன் இமேஜின் a toadstool in joints, that means ஒரு மஷ்ரூம் மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். toadstoolனா மஷ்ரூம் மாதிரி, மஷ்ரூமோட ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்மினபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் toadstool, அதாவது மஷ்ரூமை வந்து இப்படி தலைக்கீழ திருப்பி பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா வந்து நார்மல் அம்ப்ரெல்லா மஷ்ரூம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மஷ்ரூம்ஸை பார்க்கும்போது அப்படிதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா ரொம்ப வந்து அப்படியே ஸ்ட்ரிங்கா இருக்க மாதிரி தெரியும். அது வந்து அன்லிமிட்டடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அழகா வந்து பட் ஆயிட்டு ஸ்ப்ரவுட் அவுட் ஆச்சு. அதாவது எண்ட்லெஸ்ஸா சுத்தி நிறைய கொச்சன்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் இருக்கும். டிஃப்ரெண்டா தான் இருக்கும். வாட்ஸ் தட்ஸ் லைக் சம்திங். ஒரு சைடு பார்க்கும்போது அப்படி ஒண்ணு தெரியும். தட் சம்டைம்ஸ் தட் மீன்ஸ் ஒரு தடவை பார்க்கும்போது அந்த ஃபங்கஸ் எஃபெக்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை பார்க்கும்போது toadstool மாதிரி தெரியும். ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு லேடி சம்மர்ஸா நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவை பார்க்கும்போது சம்மர்சால்ட் இருக்க மாதிரி இருக்கும். So there are various views of that image. Then she says, there is one marked peculiarity about this paper, a thing nobody seems to notice but myself, and that is that it changes as the light changes. When the sun shoots in through the east window, I always watch for the first long straight ray. It changes so quickly that I ever can't quite believe it. That's why I watch it always. By moonlight, the moon shines in all night. When there is a moon, I wouldn't know it was the same paper. At night, in any kind of light, in twilight, candlelight, lamplight, and worst of all by moonlight, it becomes bars. The outside pattern I mean, and the women behind it as plain as can be. So finally, there are various images ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது லைட் சேஞ்ச் ஆகும்போது அந்த இமேஜ் வந்து அவங்களுக்கு மாறி மாதிரி தெரியுது. சரியா? சோ அந்த பெக்யூலியர் குவாலிட்டி என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லைட். அந்த லைட் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த இமேஜும் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் இப்ப சன் ரேஸ்ல எல்லாம் இருக்கும்போது அந்த ஃபங்கஸ் இமேஜ், toadstool இமேஜ் இதெல்லாம் வந்து சன்லைட்ல உங்களுக்கு தெரியும். அதாவது ஈஸ்ட் விண்டோல இருந்து ஃபர்ஸ்ட் ரே வரும் சூரியன் உதிச்ச உடனே. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் ரேல பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் ரே ஆரம்பிக்கிறதுல இருந்து லாஸ்ட் ரே வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை பார்க்கும்போது அந்த நார்மல் இமேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அந்த ஃபங்கஸ், toadstool அதெல்லாம். அதே மாதிரி மூன் லைட்டை பார்க்கும்போது லைட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மூன் லைட்ல மாறுச்சுன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது அந்த நைட் டைம் ஃபுல்லா அந்த பேப்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, காலையில நம்ம வீட்டுல அடிச்ச அதே பெயிண்ட் தான் இதா இல்ல இது புது பெயிண்டா, இல்ல இந்த பேப்பர் திடீர்னு மாறிடுதா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நைட் டைம்னு இல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு டிம் லைட் எல்லாமே எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ட்விலைட், அதாவது அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த லைட்லயும் சரி, கேண்டில் லைட்லயும் சரி, லேம்ப் லைட்லயும் சரி, இல்ல வேர்ஸ்ட் மூன் லைட்லயும் சரி, இந்த லைட் அந்த ஈவினிங் நைட் ஆகும் போதுல இருந்து எப்படி இருக்குன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாவே வெறும் பார்ஸ் மாதிரியும் அந்த லைன்ஸ் வந்து பார்ஸ் மாதிரியும் பின்னாடி ஒரு விமன் ஃபிகர் வந்து இருக்கிற மாதிரியும் தெரியுது. அவுட் சைட் பேட்டர்ன் வந்து பார்ஸ் மாதிரியும் பிஹைண்ட் பேட்டர்ன் வந்து ஒரு விமன் மாதிரியும் அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த பிரச்சனை இப்ப நைட்ல தான். Then she continues, so I didn't realize for a long time what the thing was that showed behind that dims the pattern, but now I'm quite sure it is a woman. By daylight she is subdued quite. I fancy it is the pattern that keeps her so still. It is so puzzling, it keeps me quiet by the hour. I lie down ever so much now. John says it is good for me and to sleep all I can.
Indeed, he started the habit by making me lie down for an hour after each meal. It is a very bad habit, I'm convinced, for you say I don't sleep. And that cultivates deceit, for I don't tell them I'm awake. Oh, no. The fact is, I'm getting a little afraid of John. He seems very queer sometimes, and even Jenny has an inexplicable look. It strikes me occasionally, just as a scientific hypothesis, that perhaps it is that paper. So what she wants to say is, இப்பதான் வந்து அவங்க ரொம்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மூன் லைட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கன்ஃபார்மா இது விமனோட ஃபிகர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ டென்ட் ரியலைஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாளா அதை தூத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்பதான் அந்த டிம் பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குவைட் ஷூர் இட் இஸ் அ விமன். அதுவும் அந்த விமன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, டே லைட்ல வந்து ரொம்ப சப்டிவா, அதாவது வெளியிலேயே தெரியாத மாதிரி ரொம்ப குவைட்டா இருக்காங்க. I fancy it is a pattern that keeps her so still. உடனே அவங்களுக்கு என்ன தோணிடுது, மேபி அந்த பேட்டர்ன்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா விமன் தான் பின்னாடி இருக்காங்க. ஸோ எப்படி வந்து பின்னாடி இருக்க முடியும் அவங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஓஹோ இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனாலதான் அவங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பஸ்லிங்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட் கீப்ஸ் மீ குவைட் பை த ஹார். ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சு அது வந்து அமைதியா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐ லாயிடும். அவங்களுக்கு வந்து திடீர்னு நடுவுல என்ன பழக்கம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தான் இப்ப வந்து அவங்க படுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல டே லைட்ல, அதாவது நைட்ல தான் அவங்களால தூங்க முடியலன்னு சொல்லிட்டு டே டைம்ல கொஞ்சம் நேரம் என்ன பண்றாங்க, தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ ஜான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களை வந்து ரொம்ப நேரம் வந்து நீ தூங்கணும், எப்பெல்லாம் உனக்கு தூங்க தோணுது தாராளமா தூங்கு, தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பழகி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா வந்து சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பழகி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மீலுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ரொம்ப பேட் ஹேபிட்னு அவங்களுக்கு தெரியும். ரீசன் என்ன, அவங்க வந்து தூங்குறதே கிடையாது அந்த டைம்ல எல்லாம். ஃபுல்லா வந்து இந்த எக்ஸாமினேஷன் இதை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தவிர வேற எதுவும் அவங்க பண்றதே கிடையாது. ஆனா அது அவங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அமைதியா என்ன பண்றாங்க, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஜானை பார்க்கும்போது கொஞ்சம் பயம். ஏன்னா ஒரு சில டைம் ஜான் வந்து கொஞ்சம் விசித்திரமா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஜெனியும் அப்படிதான் பாக்குறாங்க. எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இவங்க என்ன பண்றாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. சரியா? அக்கேஷனலா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடனே அந்த ஞாபகம் வேற வந்துருது. எப்படி வந்து திடீர்னு ஒரு ஞாபகம் வருமோ நம்மளுக்கு, அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது. இப்படி படுத்தா கூட உடனே அவங்களுக்கு வந்து டக்குன்னு என்ன தோணுது, அந்த பேப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வந்துருது. உடனே அவங்க எஞ்சி என்ன பண்றாங்க, பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல கண்ணை அப்படியே படுத்துக்கிட்டே கூட அதை எக்ஸாமின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. Then she says, I have watched John when he did not know I was looking and come into the room suddenly on the most innocent excuses, and I have caught him several times looking at the paper, and Jenny too. I caught Jenny with her hand on it once. She didn't know I was in the room, and when I asked her in a very quiet voice, with the most restrained manner possible, what she was doing with the paper, she turned around as if she had been caught stealing and looked quite angry, asked me why I should frighten her so. Then she said that the paper stained everything it touched, that she had found yellow smooches on all my clothes and John's, and she wished what would be more careful. We would be more careful. Did not that sound innocent? But I know she was studying that pattern, and I am determined that nobody shall find it out but myself. So finally அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தடவை இவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து அந்த பேட்டர்னை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜானும் ஜெனியும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படிலாம் இப்ப அவங்களுக்கு தெரியுதுன்னா, நிறைய தடவை ஜான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சடனா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. சரியா? அதாவது இவங்க பார்க்காத நேரத்துல சடனா அந்த ரூம்குள்ள வந்துட்டு, அதாவது இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரூம்குள்ள வந்து செக் பண்றாரு. ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, புடிச்சிடுறாங்க அவங்கள. சரியா? டக்குனு உள்ள வந்தோடனே ஐயோ சாரி, நான் நீ இருக்கேன்னு தெரியாம உள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான நிறைய எக்ஸ்கியூசஸ் கூட கொடுத்திருக்காரு. பட் அது மட்டும் இல்லாம அடிக்கடி உள்ள வந்துட்டு அவரும் என்ன பண்ணிருக்காரு, அந்த பேப்பரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க. ஜானும் ஒரு சில டைம் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பேப்பர் மட்டும் அப்படியே ஜஸ்ட் லுக் பண்ணி பாத்துருக்காரு. தட் மீன்ஸ் என்னன்னா, இவங்க அந்த பேப்பரை பிக்கிறாங்களா
இவங்களை ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை பாக்குற மாதிரி இவங்களை பார்க்க வந்திருக்காரு. அதையும் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஜெனியும் ஒரு தடவை வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா இவங்க ரூம்ல இருக்கிறதே பார்க்காம ஜெனி வந்து அந்த பேப்பர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊத்து எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத இவங்களும் பாத்துட்டாங்க. சரியா? திடீர்னு இவங்க என்ன பண்ணாங்க, ஜெனி அப்படி பாத்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே இவங்க பின்னாடில இருந்து அமைதியா தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேக்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பேப்பரோட அப்படின்னு சொன்ன உடனே திருட வந்து அவங்க டக்குனு திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும், மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு பயத்தோட ஜெனி திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ஏன் என்ன இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு பதில் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பேப்பரோட அப்படின்னு கேட்டோடனே, இல்ல உங்களுடைய கிளாத்ஸ் 2 பேரோட கிளாத்ஸையும் நான் பார்த்தேன். தட் மீன்ஸ் உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் சரி ஜானோட ட்ரெஸ்ஸையும் நான் பாக்குறேன். அதுல நிறைய எல்லோ கலர்ல பெயிண்ட் ஸ்டெயின்ஸ் மாதிரி இருக்கு, ஸ்மூசஸ் மாதிரி இருக்கு. அதுதான் அது எங்கேருந்து வந்தது, இந்த எல்லோ வால்பேப்பர் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா, அதாவது இந்த பெயிண்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் ஒட்டுதா அப்படின்ற மாதிரி எக்ஸாமின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதை கேட்ட உடனே அவ்வளோ இன்னசென்டாலாம் இல்ல. தட் மீன்ஸ் இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அது உண்மையான ரீசன் மாதிரி அவங்களுக்கு தோணல. சரியா? உண்மையான ரீசன் மாதிரி தோணதுனால உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓ நம்மள மாதிரியே இவங்களும் என்ன பண்றாங்க, இந்த பேட்டர்ன் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க போல, கவலையே வேணாம், என்ன தவிர இந்த பேட்டர்னை வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா அவங்க வந்து இவங்களை எக்ஸாமின் பண்றதுக்கு தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு வந்து கிளவரா யோசிக்கல. So that's all about entry 5. We'll catch you with entry 6 in the next video. Thank you for watching. If you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.